ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எபிசோட் 3 ஆர்ச் மேஜோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கே கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம், திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். சாப்டரோட ஸ்டார்டிங்லே ஐயோ போச்சு, அப்பா என்ன ரொம்பவே திட்ட போகிறாரு, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் இப்படி சாப்பிட்டது என் தப்பு தான், அச்சோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, டியூக் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், இதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ண இப்போ மன்னிப்பு கேட்குறேன் என்கிட்ட, இதுக்கு அவசியமே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கீழே விழ போகிறான். என்னாச்சு அவளுக்கு, என்ன என்ன தப்பாக இருக்குது அவளுக்கு, ஏன் மயக்கம் போட்டு விழ போகிறா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. டியூக் சொல்கிறா டாக்டரை கூப்பிடுங்க, இவளுக்கு ஃபுட்டில் அலர்ஜி இருக்குது, சீக்கிரமாக டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு டியூக் சொல்கிறார். கண்டிப்பாக நான் வேக்கப் ஆனதுக்கப்புறம் டியூக் என்ன செம்மையாக திட்ட போகிறாரு, அவர் ரொம்ப கோவப்படுவார், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரோஸ்டோட பாஸ்ட் மெமரியை காட்டுறாங்க. யூஸ்லெஸ் கேர்ள், எதுக்குமே நீ உபயோகப்பட மாட்ட, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ சாப்பிட்ற ஃபுட்டு எது உனக்கு அலர்ஜின்னு கூடவா தெரியாமல் நீ சாப்பிடுவ அப்படின்ட்டு கேட்குறாங்க. சாரி லார்ட், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்குறியா, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா, உன்னெல்லாம் போயிட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்தம் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னுமும் வேணும், உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், வா வா அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான் அந்த ஆள். நீ என்ன நிலமையில இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னோடய ஃபைனல் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். இதுக்கு நீ இந்த அலர்ஜி தான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை காரணம் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் உன்னை கொன்னுடுவேன். நான் இந்த ஃபர்பிடனான புக்கில் இருக்க ஸ்பெல்லெல்லாம் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், இவர் பிளானுக்கு நான் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை திறந்துட்டு வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா இவரோட பொண்ணு தான். ஹே என்னோட அழகான செல்ல குட்டி பொண்ணு, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காரு அவர். ஏன் நான் ஏன் வரக்கூடாது, இது என்னோடய எஸ்டேட், நான் இங்கே வேணால் வருவேன். இவர் சொல்கிறத நான் என்ன ஏதுன்னு கேட்காம கொள்ளாமல் அப்படியே செஞ்சேன். கடைசியில் எனக்கு இதுதான் நிலமையா. உங்களோட பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்பயாச்சும் என்னை ஏற்றுப்பீங்களா லார்ட், அப்பயாச்சும் என்னை ஏற்றுப்பீங்களா. எனக்கு 8 வயசாக இருக்கும்போது இந்த மார்க்கஸ் டேலன் தான் என்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. எதுக்காகனா நான் மேஜிக்கில் வந்து நல்லா ஸ்கில்டாக இருக்கிறதுனால என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. மார்க்கஸ் என் உடம்புல ஒரு கர்ஸ் போட்டான், அது என் ஹார்ட்டை சுற்றி இருந்துச்சு. அவன் சொல்கிற கமெண்டை நான் செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா நான் செத்துருவேன். அது நான் அன்கான்ஷியஸாக தான் செஞ்சேன். பட் இருந்தாலும் அவன் வழியில் இருக்கிற எல்லாரையும் என்னை வச்சு அவன் கொல்லை பண்ணான். அதே மாதிரி தான் டூக்கியும் நான் கொன்னேன். இதே மாதிரி தான் அவரும் இறந்தார் பாஸ்ட்டில். இதை நினச்சி நான் இப்போ வரைக்குமே ரெக்ரெட் பண்ணுறேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, நான் எல்லாத்தையும் மாற்றுவேன், என்னால் மாற்ற முடியும் இந்த டைம் லைனில். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இவ கேட்குறா. அப்புறம் வந்து ஓ நீ எழுந்துட்டியா அப்படின்ட்டு டியூ கேட்குறாரு. இப்போ தாம்மா டாக்டர் உன்னை செக் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியில் போனார், அதுக்குள்ளே எழுந்துட்டேன், பரவாயில்லையே. டியூக்கு வந்து ரோஸை பார்த்து முறைக்கிறாரு. அச்சோ அப்பா திட்ட போகிறாரோ நம்மளை அப்படின்ட்டு ரோஸ் பார்க்குறா. என்ன ரோஸ் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஐம் சாரிப்பா அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய தப்பு தான்மா, நான் தான் செக் பண்ணியிருக்கணும், உனக்கு ஏதாவது ஃபுட்டில் அலர்ஜி இருக்கா என்ன ஏதுன்னு நான் தான் பார்த்துருக்கணும், இது என் தப்பு தான், ஐம் சாரி அப்படின்ட்டு டியூக் சொல்கிறாரு. ஏன் டியூக் வந்து என்கிட்ட சாரி கேட்குறாரு, நான் தான் அவர்கிட்ட சாரி கேட்கணும், நான் தானே சொல்லியிருக்கணும் எனக்கு அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் தானே சொல்லியிருக்கணும், இவர் ஏன் சாரி கேட்குறாரு. நான் தான் டியூக் உங்ககிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா நான் அதை சாப்பிட்டேன், அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியும், என்னால் விஸ்டாண்ட் பண்ண முடியும், அதனால் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், ஆனால் அது ஒர்க் ஆகலை, நான் மயங்கிட்டேன், சாரி அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. ஓ அப்போ உனக்கு தெரியுமா உனக்கு அலர்ஜி இருக்குன்ட்டு அந்த ஃபுட்டில், அப்போது நீ ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ட, நீ ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, எனக்கு அலர்ஜி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களா, அதனால தான் நான் சொல்லவே இல்லை டியூக் அப்படின்னு சொன்னதுக்கு, உன் மேலே யாருமா கோவப்படுவா, இதெல்லாம் ஃபால்ட்டு உன் மேலே ஃபால்ட்டு கிடையாது, இதெல்லாம் இயற்கை தான், நேச்சர் தான், இல்லை உன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு டியூக் சொல்கிறாரு. கவலைப்படாதம்மா, இதுக்கு முன்னாடி உன் லைஃப் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் இனிமேல் நீ என்னோடய பொண்ணு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஓகேவா. ஓகே டியூக், தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கண் கலங்கி அழறா. இதை பார்த்துட்டு டியூக் ரொம்பவே சந்தோஷப்பட்டது, சிரிச்சுட்டு இப்படிலாம் அழக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் உனக்கு வேறு என்னென்ன ஃபுட்லலாம் அலர்ஜி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன், அடுத்த வாட்டி ஃபுட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, ஐ ப்ராமிஸ் யூ, கண்டிப்பாக இருக்காது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். கேரட் அப்புறம் ஷாம்ப் இது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகே இது 2 மட்டும்தானே, இனிமேல் உன் பிளேட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது, டோன்ட் வரி அபவுட் இட், ஓகேவா, ஹாப்பியா அப்படின்ட்டு கேட்குறாரு.
ஸ்டில் இப்பயும் உன்னோட ஆர்ம் வந்து அலர்ஜியாக இருக்கா? ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். நான் டாக்டர கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல டியூக் இப்போ ஓகே. இப்போ நல்லாவே இருக்கேன். ஓகே சொல்ல மறந்துட்டேன். இப்போ உனக்கு புதுசா டீச்சர் வந்து வரப்போறாங்க. உனக்கு சொல்லி தர வேண்டிய டீச்சர் வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. உள்ள வாங்க செலின். கம் இன். செபாஸ்டின் அவங்கள கொஞ்சம் உள்ள அனுப்புறியா? ஓகே டியூக். இப்போவே அவங்கள நான் உள்ள அனுப்புகிறேன். இப்போ தான் நம்ம டீச்சரோட செலினோட என்ட்ரி. இவ ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கா. முக்கியமாக இவளோட ஹேர் ரொம்ப பிங்கிஷாக ரொம்பவே அழகாக இருக்குது. நைஸ் டு மீட் யூ மிஸ் ரோஸ், லேடி ரோஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதோட இந்த 3rd எபிசோட் முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இது என்னோடய ஆசை தான். பட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.